Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சுருள் அப்பம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகுனதும் அதுல ஒரு 10 முந்திரியை வந்து நல்லா crush பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அதை வரை வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி. இப்போ அவுட்டர் மாவு செய்கிறதுக்கு 1 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி தட்டாமல் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இதை சின்ன நல்ல தின்னான தோசையாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக ஊற்றாதீங்க. ஸோ கொஞ்சம் தின்னாக நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் செய்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வைக்கலாம். வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சைடை வந்து உள்ளாடி விட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு கிராம்பை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி சூப்பரான சுருள் அப்பம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.